நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் தான் இப்போ முதல்வராக இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைவர் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா த்ரிஷா நேர்லேயே விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாளாக ரூமர்ஸாக இருந்தது இப்போ உண்மையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சா த்ரிஷாவும் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் கூட திருச்சி கிழக்கு தொகுதியில் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவை தான் நிற்க வைக்க போகிறாங்க. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமா ராஜினாமா பண்ணிட்டு அந்த பதவிக்கு த்ரிஷாவை தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். த்ரிஷாவும் அதுக்கு தகுதியானவங்க தான், ரொம்ப போல்டாக இருக்காங்க, அவங்களும் ஜெயலலிதா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் ஆதரவாக தான் வனிதா விஜயகுமார் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் பேசப்பட்டப்ப யாருமே அதை நம்பலை. இப்போ த்ரிஷாவே விஜய் வீட்டுக்கு விஜய் வாழ்த்துறதுக்காக பொக்கேவோட போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறதால இந்த விஷயத்தை இப்போ பலருமே உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் கிழக்கு மேற்கு அப்படின்னு 2 தொகுதியிலையும் விஜய் தான் ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு தொகுதியில் த்ரிஷாவை நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.